மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட நமது கூடுதல் ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை உயர் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டது குறித்தும் எப்பொழுது முடிக்கப்படும் என்ற ஆய்வுகளோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கென அறிவிக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. குறிப்பாக கலைஞரின் கனவு இல்லம், அதேபோல் நீர்வளத்துறை மூலமாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதேபோல் மீன்வளத்துறை மூலமாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை வளர்ச்சியை சார்ந்த திட்டங்கள், இப்படி பொதுப்பணித்துறை சார்ந்த பள்ளிகளுக்கான பல்வேறு பொதுப்பணித்துறை சார்ந்த கட்டிடங்கள், இப்படி பல்வேறு துறைகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. நேற்றைய தினம் அடித்த அந்த சூறாவளி காற்றின் மூலமாக வாழைகள் கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டதாக தகவல் சொன்னாங்க. அவங்களுக்கு காப்பீட்டுத் தொகை தாண்டி அரசினுடைய நிவாரணம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த வாழை விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக பொதுப்பணித்துறை சார்ந்த அதிகாரிகள் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட பேசியிருக்கோம். இது வரைக்கும் 70% அந்த பணிகள் நிறைவேற்றுக்காக சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 15 தினங்களுக்குள்ளாக எஞ்சியிருக்கின்ற பகுதி முழுமையாக அந்த தூர்வாரி பணியை நிறைவு பெறும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.